ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் பேக் டு மாமியார் மருமகள் வீடு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டிருந்த ஒரு வீடியோ தான். சாரீ கட்டிட்டு ஒரு விலாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட ஆசைக்காக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் வந்து நான் சாரீ கட்டி என்னோடய டே வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே. ஸோ நாளே பார்த்திங்கன்னா கதவுகள்லாம் வந்து நல்லா தொடச்சி வச்சுட்டேன். இன்றைக்கி காலையில் வந்து சந்தனம் குங்குமம் மட்டும் வைக்கிற வேலை, அதே மாதிரி வந்து வீட்டுக்கு வந்து மாவு போட்டிருந்தேன். காலையிலே பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ வீடை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். டைம் பார்த்திங்கன்னா 8:30 ஆகுது. காலையிலே எழுந்து ஹாட் வாட்டர் மட்டும் குடித்தேன், இன்னும் காஃபி கூட குடிக்கல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இட்லி கார சட்னி அரைச்சிருந்தேன். ஸோ நான் கொஞ்சம் பூஸ்ட்டு குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பாலை வந்து திரும்பவும் சூடு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கார சட்னியும் இட்லியும் தான் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. எப்பொழுதும் பார்த்திங்கன்னா 8 to 8:30 நம்ம வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால ஆயில் பாத் இருக்குது. எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா நமக்கும் நல்லது. சூடு வந்து ரொம்ப தனியும், முடிக்குமே ரொம்ப நல்லது, ஸ்ட்ராங்காக ஆகும் ஹேர்லாம். ஸோ வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுருங்க. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா என்னுடைய சுட சுட பூஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ காலையிலே பார்த்திங்கன்னா நல்லா 1 டம்ளர் பூஸ்ட் வந்து இப்போ குடிக்க போகிறேன். பூ இப்போ தான் வந்தது, சரின்னு சொல்லிட்டு சாமிக்கு வந்து பூ வாங்கி வச்சாச்சு. நேத்தியே பார்த்திங்கன்னா நான் விளக்கெல்லாம் வந்து நல்லா கழுவிட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டேன். இன்னும் திரி போட்டு எண்ணெய் ஊற்றலை. ஈவினிங் தான் விளக்கு ஏற்றுவேன். ஸோ அதுக்காக அப்படியே இருக்குது. நேற்று க்ளீன் பண்ண வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ பூஸ்ட்டு குடிச்சிட்டு வந்து என்னையோட டெய்லி அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா காலைல வந்து நம்ம வீட்டில் நியூஸ் ஓடிடும். என்னென்ன நாட்டு நடப்பும் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இல்லைனா கூட இப்படி போகிறப்ப வரப்போ வந்து காதில் வாங்கிக்கலாம் இல்லையா. ஸோ நியூஸ் ஓடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இட்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் ஹாட் பேக்கில் மாற்றிட்டேன். இப்போது டடா, நானும் பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாரீ கட்டிட்டு வந்துட்டேன். எந்த வீடியோ நான் போட்டாலும் அதில் ஏதாவது ஒரு கமெண்டில் இருக்கும், அக்கா சாரீ கட்டிட்டு வாங்க, ஜெயந்தி சாரீ கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, கண்டிப்பாக ஒரு நாள் சாரீ கட்டிட்டு வரணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஃப்ரைடே வேறு வந்துச்சா, சரி ஓகே புது சாரீ இது. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக ப்ளவுஸ் தைச்சிருந்தேன். சரி ஓகே இந்த புடவை கட்டிட்டு நம்ம வ்ளாக் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வ்ளாக் எடுக்கிறேன். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். விளக்குக்கெலாம் வந்து பூ வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அன்னபூர்ணி சிலை இருக்கு இல்லையா. ஸோ அதுக்குமே வந்து இப்போ ரைஸ் மாற்றிட்டேன். அந்த அன்னபூர்ணியோட ரைஸ் வந்து எப்போ மாற்றலாம்னா மாதத்துக்கு ஒரு நாள் மாற்றலாம். அதுக்கு ஒரு குட்டி சாரீ வாங்கியிருந்தோம்ல, ஒரு பாவாடை மேலே ஒரு தாவணி மாதிரி, அந்த புடவை வந்து இப்போ கட்டிகிட்டு இருக்கேன் சாமிக்கு. எப்படியே என்னோடய கலராக இருந்துச்சு அதான் காமிக்கிறேன், ப்ளூ ஆரஞ்சு. ஸோ மேட்ச் நானும் சாமி இன்றைக்கி ஃபுல்லாக வந்து சாமிக்கு சாரீ கட்டிட்டு அந்த அரிசியில் இப்போ உட்கார வச்சிடலாம். இப்போது இருக்குது பாருங்கள், பழைய அரிசி ஒரு கவரில் போட்டு வச்சுருவோம். இப்போ அது பொங்கல் செஞ்சோன்னா சேர்த்துப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். ரொம்ப நிறைய பேர் வந்து சாரீ கட்டிட்டு வாங்க வாங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லாங் டைம் வந்து சாரீ கட்டிட்டு விலாக் இன்றைக்கி ஃபுல்லாக எடுக்க போகிறேன். காலையிலே வந்து சாமிலாம் கும்பிட்டு வந்துட்டேன், அதாவது பூலாம் போட்டு வச்சுருக்கேன். ஈவினிங் தான் விளக்கேற்றி சாமி கும்பிடணும். இப்போ லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடை செய்ய போகிறேன். அப்புறம் வந்து வெண்டைக்காய், மாங்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், வடை. ஓகேவா? ஸோ வாங்க என் கூட விலாக் கண்டினியூ பண்ணலாம். காய்கறிலாம் எடுத்து வச்சுக்கோங்க, கட் பண்ணிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து லன்ச் பண்ணுறதுக்காக ஒரு 11 மணிக்கெலாம் வந்து கடகடன் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாமே கட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. ஆக்சுவலாக அந்த கமெண்ட்லாம் பார்த்து நான் நல்லா சிரித்தேன். மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட் பார்த்திங்கன்னா ஆன்ட்டி 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 அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நான் ஆன்ட்டி தான். எனக்கு பார்த்திங்கன்னா 3 வயசில் ஒரு குழந்தை இருக்கான். அப்போ நான் அக்கான்னு சொல்ல முடியாதுல்ல, நான் ஆன்ட்டி தான். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் குண்டாயிட்டிங்க, குண்டம்மா ஃபேஸ் குண்டாக இருக்குது, குண்டாயிட்டிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. என்னங்க, ஃபஸ்ட்டு நான் ஒல்லியாக இருந்தேன். அப்போ ஏன் இப்படி ஒல்லியாக இருக்கீங்க, சாப்பிடவே மாட்டிங்களா, உங்கள் வீட்டில் அவ்வளோ கஷ்டமா, உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு சோறே போட மாட்டார் அப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரி ஓகே, பிஃபோர் லாக்டவுன் ஆஃப்டர் லாக்டவுன் மாதிரி என்னோடய நிலைமை ஆகிடுச்சு. போன கொரோனாவுக்கு முன்னாடி நான் ஒல்லியாக தான் இருந்தேன். லாக்டவுன்லாம் போட்டு நல்லா வீட்டிலே உட்காந்து சாப்பிட்றதுனால இதுக்கு நான் குண்டாயிட்டேன். பட் நான் வந்து இதை என்ஜாய் தான் பண்ணுறேன். நான் குண்டாயிட்டேன் நான் ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணவே இல்லை. இதுக்கப்புறம் நான் ரொம்ப குண்டாக போய் என் ட்ரெஸ் எல்லாம் பத்தாம தான் நான் ஃபீல் பண்ணோம். இப்போ இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் பிரித்து நான் போட்டுட்ருக்கிறதுனால நான் இவ்வளோ கவலையும் படலை. எதுக்கு இதை நான் வந்து ஃபீல் பண்ணி சொல்ல. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து குண்டமாகும் போது எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. ஐயையோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு.
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறேன். ஸோ நம்ம வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணல, நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ அந்த கமெண்ட்லாம் பார்த்து நான் ரொம்ப ஹாப்பியானேன். சில கமெண்ட்ஸ் வந்து ஹர்ட்டிங்காக இருந்தாலும் சரி ஓகே விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டேக் இட் ஈஸியாக எடுத்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியலுக்காக குட்டி குட்டியாக வெங்காயம் நறுக்கிட்டு வெண்டைக்காய், கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து இதுக்கு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது, ஒரே பொரியல் பொடி மட்டும் தான் சேர்க்க போகிறேன். அது எப்படி பண்ணுறதும் அப்படின்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா அந்த பிசு பிசுப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, வளவளப்பெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம அந்த பொரியல் பொடியை வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடிஷ் பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி. இனிப்பு மாங்காய் பச்சடி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒட்டு மாங்காயில் வந்து பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாங்காவோட புளிப்பு இனிப்பெல்லாம் இருக்கிறதுனால இது என்ன பண்ண போகிறேன்னா தோல் நல்லா செதுக்கிட்டு நான் ஸ்லைஸ் சின்ன சின்னதாக துருவி எடுக்க போகிறேன். இந்த சைடில் வந்து கத்திரிக்காவும் மாங்காவும் சாம்பாருக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒட்டு மாங்காயில் வந்து தோல்லாம் இந்த மாதிரி நல்லா செதுக்கி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி வந்து 2 ஒட்டு மாங்காய் எடுத்துருக்கேன். நல்லா கொஞ்சம் பழுத்து போயிடுச்சு. அதிலே பார்த்திங்கன்னா ஒரு சரி ஓகே சாப்பிடும்போது வச்சுக்கலான்ட்டு ஒரு மாம்பழமாகவும் கட் பண்ணிட்டேன். இந்த தோல் சீவிட்டு இந்த மாதிரி திருவ இருக்கும் இல்லையா, இதில் வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி செதுக்கி எடுத்துக்கணும். இதில் தான் இன்றைக்கி நம்ம மாங்காய் பச்சடி பண்ண போகிறோம். இதில் ஒரு டிப்ஸ்ட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, புதுசாக நான் இரும்பு கடை வாங்கியிருந்தேன் இல்லையா, சரி அதில் மாங்காய் பச்சடி பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். எப்படி அவுட்புட் வந்திருக்குன்னு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா பருப்பெல்லாம் வெந்தோன்னா அதிலே வந்து கத்திரிக்காய் போட்டுட்டேன். இந்த டைமில் வந்து மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சாம்பார் பொடி, இது வீட்டிலே அரைச்ச சாம்பார் பொடி நம்மளோட மசாலாவில் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் தான் நம்ம பொடி வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ சைட்லேயே வந்து நான் கடாய் வச்சுருக்கேன் இல்லையா, அதில் வந்து மாங்காய் பச்சடிக்காக பார்த்திங்கன்னா ஒரு அரை சொம்பு, அதாவது 1 டம்ளர் தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். அது நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம மாங்காய் பச்சடி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பொரியல் பொடி பார்த்திங்கன்னா தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக சீரகம், மிளகு, புளி இதை நல்லா வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டு பொரியல் இந்த மாதிரி ஏதாவது கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் செய்கிறோன்னா இறக்குற ஸ்டேஜில் இந்த பொரியல் பொடி போட்டு இறக்கணுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த இன்க்ரீடியன்ட்டுமே ஆட் பண்ண வேணாம், வெறும் வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம வந்து காய் போட்டதுக்கப்புறம் இறக்கும் போது இது போட்டோன்னா நல்லாயிருக்கும். இதுலேயே அந்த புளிப்பு அந்த காரம்லாம் இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி சாப்பிடும்போதே ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும். நம்மளோட வந்து வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆசையாக வந்து இரும்பு கடை வாங்கி சீசனிங் பண்ணேன். ஒரு 2 நாள் கஞ்சி தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய்லாம் தடவி வச்சேன். சரி ஃபஸ்ட் டைம் மாங்காய் பச்சி ஸ்வீட்டோட பண்ணலான்ட்டு பண்ணால் கொஞ்சம் அந்த கருப்பு வந்து வந்துடுச்சு. சரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருந்துச்சா, எதுக்கு வம்பு பண்ணிட்டு திரும்பவும் கஞ்சி தண்ணி ஊற்றி வச்சுட்டாங்க. இதில் வந்து கொஞ்சம் அதை மறைக்கிறதுக்காக கேசரி பவுடர் போட்டேன். இது ஒரு கலராக இருக்குது. இது மேலே வந்து கொஞ்சமாக நம்ம தேங்காய் துருவல் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடி பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் தான். வீட்டில் அவ்வளோவா யாரும் சாப்பிட மாட்டாங்க. மாங்காய் பச்சடி வந்து இது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பாதி தேங்காய் மாதிரி கட் பண்ணிட்டு இந்த மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம மேலே தூவி விட்டோம்னா சூப்பராக இருக்கும். இங்கே வந்து சாம்பார் ரெடி ஆகிடுது. நம்ம வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்தாங்கன்னா தேங்காய் மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாங்காய் பச்சடியா, மாங்காய் அல்வாவா, இல்ல சீசனிங் அல்வாவா? இந்த டைம்ல மாங்காய் போட்டலாம். புளி ஊத்திட்டேன்.
மாங்காய் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா 2 மாங்காய் போட்டிருக்கேன், ஒரு 50 கிராம் வெல்லம், கொஞ்சமா ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க, 2 ஏலக்காய் தட்டி போட்டுலாச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா சால்ட்டு, கலருக்காக நான் கேசரி பவுடர் போட்டிருக்கேன். கேசரி பவுடர் வந்து நோ நீட். நான் அந்த கருப்பு லைட்டா வந்துச்சா அந்த மஞ்சளோட கலரே போயிடுச்சு. சரி, பாத்திரம் கிடக்கு, இதெல்லாம் அப்படியே வதக்கிட்டு நான் வந்து கிச்சனை காமிக்கிறேன். பாய். இப்போ பார்த்தீங்கன்னா வடை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இந்த வடை மாவு வந்து நேற்று வந்து அரிசி உளுந்து ஊற வச்சுருந்தேன் இட்லிக்காக. அதில் கொஞ்சோண்டு வடை எடுத்துட்டு சரி காலைல பண்ணலான்னு பார்த்தேன், யாருமே எழுந்திரிக்கவே வரல. சரி 11 மணி ஆகிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே. சரி ஓகே லஞ்சு பண்ணலான்ட்டு வடை பண்ணியாச்சு. நம்மளுடைய சூப்பரான உளுந்து வடை ரெடி ஆகிடுச்சு. நேற்று இட்லிக்கு மாவு அரைச்சிங்கன்னா அதில் கொஞ்சோண்டு உளுந்து மட்டும் எடுத்து போட்டேன், ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு. சரின்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ரவா போட்டு சுட்டுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, எண்ணெயெல்லாம் எதுவும் பிடிக்கல. லஞ்ச் வந்து கிட்டத்தட்ட ஃபினிஷ் ஆகிட்டு, பட் ஆனால் வெயில் தாக்கம் தாங்க முடியல, கிச்சனில் சாரி கடி நிற்கிறது. சரி ஓகே, இன்னும் பாத்திரம் கழுவணும், கவுண்டர் டாப் போட்டு க்ளீன் பண்ணி நினைக்கிறேன். பாத்திரம்லாம் வளக்கியாச்சு. இப்போ வந்து லஞ்ச் வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஸோ லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், நான் மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன், மாங்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வடை, ஏற்கனவே 2 வடை சாப்பிட்டாச்சு, வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் வந்து மாங்காய் பச்சடி. ஸோ இன்னையோட லஞ்ச் மெனு இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாம்பழம் இருக்குது, மாம்பழம் சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ கொஞ்ச நேரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஈவினிங் தான் பூஜை பண்ண போகிறேன். பூஜையோட ஒரு மேக்கப் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து லன்ச் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. ஸோ சாம்பார்லேருந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் லன்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து படுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கு ஏஞ்சிட்டு ஒரு குட்டியாக வந்து ஒரு மேக்கப் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃபைனலாக மேக்கப் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியம் போய்ட்டு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐ க்ரூம் மை செல்ஃப். எந்த ஃபங்க்ஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. சரி ஓகே நம்மளே கொஞ்சம் க்ரூம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் ஐ க்ரூம். இப்போ பார்த்திங்கன்னா பூஜைக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. ஒரு 6 மணிக்கிட்ட பார்த்திங்கன்னா விளக்குக்கு வந்து திரியெலாம் போட்டு விளக்கு ஏற்றிடலாம். ஃபுல்லாக மேக்கப் போட்டு உக்காந்துட்டேன். இப்போ தான் சாமிலாம் கும்பிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு இதை கலைக்கவே மனசு வரல, அப்படி தான் சொன்னோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னையே நான் க்ரூம் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேஸில் பார்த்திங்கன்னா பவுடர் அடிச்சிருக்கேன் அப்படி தான் சொல்லணும். வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு க்ரீம் அப்ளை பண்ணிட்டு போட்டு வச்சுட்டு விட்டுருவேன். லிப்ஸ்டிக்லாம் கடைக்கு போனால் கூட நான் அவ்வளோ போட மாட்டேங்க, அது ஃபங்க்ஷன் அது மாதிரி தான். இன்றைக்கி கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், ஐப்ரோ ஐலைனர் எல்லாம் போட்டு பார்க்கவே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜுவல் செட் போட்டிருக்கேன். எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படி சொல்கிறது, அப்படியே பறக்கிறது அப்படிம்பாங்களே அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு நாள் நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாரீ கட்டிட்டு வேலை பார்த்தது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்தாலும் இப்படி ஈவினிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக மேக்கப் போட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி மேக்கப்லாம் போட்டு உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி வச்சு பழகிக்கோங்க. எல்லோரும் என்ன என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எப்படி இருக்குது என்னோடய மேக்கப் லுக் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
என்னோட நைட் ரொட்டீன் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஜெய்க்கு சாப்பாடு ஊட்டிட்டேன், பாத்திரம் எல்லாம் வடக்கிட்டு கவுண்டர் டாப்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இன்னும் நான் ஏன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் இந்த விறுவிறுக்க உட்காந்துருக்கேன் அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் இன்னும் வரல. அவங்க நான் ஃபோட்டோ அனுப்பிட்டேன், பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்க. இந்த ஜுவல்ஸு மேக்கப்லாம் பார்த்தோன்னே சரி கொஞ்சம் நேரில் வந்து ப்ளசண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். சரி அவங்க வந்ததும் எப்படி ஷாக் ஆக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன ஆசை தான். இப்போ செமையாக வேர்க்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பூ வாங்கிட்டு வந்தாங்க. பூ வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, இதையும் கட்டிட்டு அவங்க வரத்துக்குள்ளே இந்த டைம் வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அந்த பூவை கட்டிட்டேன் அப்படின்னா என்னோட வேலை ஃபுல்லாக முடிஞ்சிடும். இன்னைக்கு ஒருத்தர் வீடியோலே வரவே இல்லை. ஜெய் அம்மா எப்படி இருக்க? அம்மா எப்படி இருக்க? சூப்பரா இருக்குண்ணா. லவ் யூமா. சூப்பரா இருக்கம்மா. நான் இதெல்லாம் சொல்லிலாம் கொடுத்து சொல்லலை, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். ஜெய் அம்மா எப்படி இருக்கேன்? ஜெய் அம்மா எப்படி இருக்க? அம்மா எப்படி இருக்க தங்கம்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சதா பெரிய லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog ஆர் வீடியோவோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரையும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.